ஈரானுக்கு எதிரான போர் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் இஸ்ரேலை இத்தாலி கழட்டிவிட்டுள்ளது. அது குறித்து பார்க்க, இஸ்ரேலுடனான நீண்டகால உறவினை ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான இத்தாலி முறித்துக் கொண்டுள்ளது. இத்தாலி மற்றும் இஸ்ரேல் இடையே கடந்த 2003ஆம் ஆண்டு கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தம் 2006ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தானாகவே புதுப்பிக்கப்படும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இரு நாடுகளும் கூட்டு இராணுவ பயிற்சிகள், ஊழியர்களுக்கான பயிற்சி, இராணுவ தளவாடங்கள் பரிமாற்றம் மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் லெபனானில் உள்ள ஐநா அமைதி காக்கும் படை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இத்தாலிய வீரர்கள் பயணித்த வாகனம் சேதமடைந்தது. இதனால் வெகுண்டு எழுந்த இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அந்தோனியோ தஜானி மற்றொரு காசாவை உருவாக்க நாங்கள் விரும்பவில்லை என்று இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்தார். இதனால் ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்களால் இஸ்ரேல் உடனான ஒப்பந்தத்தை இனி தானாக புதுப்பிக்கப் போவதில்லை என்று பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளராக கருதப்பட்ட மெலோனியே நெதன்யாகுவை கழட்டி விட்டிருப்பதால் அவரை பின்பற்றி மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டினை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 32% ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவே ஸ்பெயின், இத்தாலி வரிசையில் பிற ஐரோப்பிய நாடுகளும் நெதன்யாகு உடனான உறவினை துண்டித்துக் கொண்டால் இஸ்ரேலின் பொருளாதாரம் பெருத்த அடிவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.